اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த 3 நாட்களாக ஒரு தவறான ஒரு ஹதீஸை பற்றி நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். எனது தோழர்கள் அனைவரும் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யான செய்தியை அடிப்படையாக வைத்து மார்க்க அறிஞர்கள் பரவலாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதனால சஹாபாக்களை பின்பற்ற வேண்டியது ஒன்றும் அவசியம் கிடையாது. வஹியத்தான் நம்ம பின்பற்றணும். ஒன்று அல்லாஹ் சொன்னதை பின்பற்றணும், அல்லது அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக சொன்னதை பின்பற்றணுமே தவிர மனிதனுடைய கருத்துக்களை பின்பற்றுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. சஹாபாக்கள் மனிதர்கள் தான் அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை எல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். அவங்களுடைய தீர்ப்புகளில் சில தவறுகள் வந்திருக்கிறது, சாதாரண விஷயங்கள் கூட தெரியாமல் இருந்திருக்கிறது, அவங்களே தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதெல்லாம் ஹராமு கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் கூடும் அவங்க பத்துவா கொடுத்திருக்கிறாங்க. வேணும்னு கொடுக்கல, அவங்களுடைய நாலேஜுக்கு எட்டாம அப்படிலாம் கொடுத்திருக்கிறாங்க. அதனால எல்லாரையும் பின்பற்ற முடியாது என்பதை சொன்னோம். அது போக சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய காலம், அதுக்கு அடுத்து வந்த காலம், அதுக்கு அடுத்து வந்த காலம், இந்த 3 காலமும் ரொம்ப சிறந்த காலம் அப்படிங்கிற வாதத்தை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் முன்னோர்களை பின்பற்றணும், சலபுகளை பின்பற்றணும் என்றெல்லாம் சொல்றாங்க. ஆனால் அந்த சஹாபாக்களுடைய காலத்திலேயே நிறைய விஷயங்கள் அவங்க காலத்தில், அவங்க அடுத்த தலைமுறை வாழக்கூடிய காலத்துல எல்லாம் நிறைய மேற்று டோட்டலாவே சமுதாயத்தில் மாத்தி விட்டாங்க. ஆனா சஹாபாக்கள்லாம் இருந்து அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், பெருநாள் தொழுகை நம்ம எல்லாம் வழங்கி வச்சிருக்கோம். எல்லாரும் ஏகமான வழங்கி வச்சிருக்கிறோம். பெருநாள் தொழுகை என்பது நம்ம எப்படி தொழுவோம்னு கேட்டா, முதல்ல தொழுதுட்டு அப்புறம் மேல குத்துபா உரை. மற்ற ஜும்மாவில் என்ன செய்வோம்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் குத்துபா உரை நிகழ்த்தி விட்டு தொழுகையை பின்னாடி தொழுவோம். 2 பெருநாள் தொழுகையை நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்திருக்கிறீங்க, தொழுதுகிட்டு இருக்கிறீங்க. உலகம் முழுவதும் இப்படிதான் தொழுது கொண்டிருக்கிறோம். முதல்ல நம்ம தொழுகையை தொழுவோம். தொழுது முடிச்ச பிறகு என்ன செய்வோம், பெருநாள் இன்னைக்கு குத்துபாங்கிற அந்த உரை நிகழ்த்துறது வழக்கமாக இருக்கிறது. இதுதான் சுன்னத். இந்த வழக்கத்தில் தப்பு கிடையாது. இது ஒரு சுன்னத்தான ஒரு முறை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு செய்யின் எப்தவு பிஹி அஸ்ஸலாம், முதல்ல அவங்க தொழுகையை தான் துவக்குவாங்க. அதுக்கப்புறம் மக்களை நோக்கி நின்று மக்கள் எல்லாம் சப்புகளில் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு முகாபில் நாஸ், மக்களை நோக்கி முன்னோக்கி, ஒன்னாசு ஜுலூசு அலா சுபூபிஹிம், மக்கள்லாம் தங்களுடைய வரிசைகள் அமர்ந்திருப்பார்கள். மக்களை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள், நல்லது கெட்டதுகளை ஏவுவார்கள், தடுப்பார்கள். அப்படிங்கிற மாதிரியான ஹதீஸ் எல்லாம் புகாரில 956வது ஹதீஸ்ல, இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் சஹாபாக்கள் வாழக்கூடிய காலம். அப்ப மர்வான் என்ற ஒருத்தர் மதீனாவுக்கு அமீரா இருக்கிறார். மதீனாவுக்கு அதிகாரியாக, அமீர்னா அதிகாரி. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஜமாத்தை வச்சுட்டு அமீர்கள் இருப்பாங்க. இவர் இந்த ஜமாத்துக்கு அமீர், அந்த ஜமாத்துக்கு அமீர், அது ஃப்ராடு. அமீர்னா அதிகாரம் இருக்கணும். சவுதி அரேபியாவில் போய் அமீர்னு வைங்களேன், அவன் சிரிப்பான். என்ன 10 பேர் கொட்டிக்கிறது, ஒரு ஜமாத்துன்னு உண்டாக்கிறது. இவர் தான் அந்த ஜமாத்துக்கு அமீர், அமீர் கட்டுப்படுங்க அப்படிம்பாங்க. அமீர்னா அதிகாரி, கலெக்டர். அமீர் அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு அரபுல கடிதம் எழுதுறாங்கன்னு வைங்களேன், அப்ப அமீர்னு கடிதம் எழுத மாட்டாங்க உள்ள. அப்ப என்ன செய்வாங்க, ரைஸ்ன்னு எழுதிக்கிறாங்க. இந்த சங்கத்துக்கு நான் தான் தலைவர், அமீர் எழுத சிரிப்பாங்க அவங்க. அதனால அதுக்காக சொல்றேன். அப்ப மதீனாவுல மர்வான் என்பவர் அமீராக இருக்கிறார். அமீர்னா என்ன, ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆளுநராக, கவர்னராக இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஹஜ் பெருநாள் நேரம், ஹஜ் பெருநாள் அவர் சந்தேகத்தோட சொல்றாரு, இந்த சகாபியை சொல்றாரு, ஃபி அல்ஹா ஃபித்ரின், அது அநேகமா ஹஜ் பெருநாளா இருக்கணும், இல்ல நோம்பு பெருநாளா இருக்கணும். 2 பெருநாள் தான் இருக்கிறது. 2ல் ஒரு பெருநாள் என்ன செய்யறாருன்னா, ஃபலம்மா அத்தையினல் முசல்லா, முசல்லாவுக்கு எல்லாரும் நாங்கெல்லாம் சேர்ந்துட்டோம். முசல்லான்னா பெருநாள் தொழுகிற திடல். பெருநாள் தொழுவதற்கான திடலுக்கு வந்த உடனே ஃபைதா மர்வானு யுரீது யர்தகியஹு கப்ல அன் யுஸல்லிய, தொழுவுறதுக்கு முன்னாடி மெம்பர்ல ஏற ஆரம்பிச்சிட்டார். உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி மெம்பர் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காரு. மெம்பரே கிடையாது. பெருநாள் தொழுகைக்கான உரையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் ஏற்படுத்தல, படி ஏற்படுத்தல, தெருவில் போய் பயான் பண்ணிடுவாங்க. இவர் அந்த அபு சயீதுல் குத்ரிங்கிற சஹாபி சொல்றாங்க, சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். அந்த காலத்துல மர்வான்கிறவர் அந்த ஊருடைய நிர்வாகியாக, அதிகாரியா இருக்கிறாரு. அதிகாரினால தொழுகை நடத்துவாங்க. இஸ்லாமிய அரசாங்கத்தில் அவர் தான் ஜும்மா தொழுகை எல்லாமே அதிகாரி தான் நடத்துவாங்க. அவர் மர்வான் பெருநாள் தொழுகை நடத்துறதுக்கு வர்றாரு.
வந்தா என்ன ஆகுதுன்னா மெம்பர் படி செஞ்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணிருக்காங்க, அவர் ஏறி நிக்கிறதுக்காக வேண்டி. ரெண்டாவது தப்பு என்னன்னு கேட்டா, தொழுது புட்ல குத்துபா ஓதுனே இவர் ஆரம்பத்தில் இந்த ஏறுறாரு, மெம்பர்ல ஏறுறாரு. தொழுவதுக்கு முன்னாடி மெம்பர்ல ஏறி வந்து பயான் பண்றதுக்காக ஏறுறாரு. இதை இவ்வளவு சஹாபாக்கள் நல்லவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, யாரும் வாய திறக்கல. அபூ சயீத் அல் குத்ரிங்கிற ஒரு சஹாபி மட்டும் போய் துண்டை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுக்கிறார். இறங்கு, என்னது, எங்க ஏறுற, தொழுதுல குத்துபா ஓதுனே, நீ என்ன குத்துபா ஓது தொழுறதுக்கு என்ன மெம்பர்ல ஏறுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு. அவரே சொல்றாரு, அவருடைய ஆடையை பிடிச்ச நான் இழுத்தேன், ஜதபனி அந்த ஆள் என்ன இழுக்கிறாரு, நான் பிடிச்ச அவரை இழுக்கிறேன், அவர் என்ன இழுத்து ஏறிட்டாரு. என்னால அவரை கீழே இழுத்து போட முடியும். அவர் நினைச்சாரு மேல பருத்தப்ப மேல ஏறி விட்டு கபலசலா தொழுகைக்கு முன்னாடி குத்துபா ஓதுறார். தொழுகைக்கு முன்னாடி இவர் ஒரு ஆள் தான் எதிர்க்கிறாருங்க. அப்ப தொழுகைக்கு முன்னாடி குத்துபா இல்ல நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். தொழுகைக்கு பிந்திதான் குத்துபா பெருநாளைக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு, சாதிச்சு காட்டுறாரு. சஹாபாக்கள் வச்சுக்கிட்டு அவ்வளவு சஹாபாக்கள் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு மனிதர் இழுத்து அப்ஜெக்ஷன் பண்றாரு. ஆனாலும் மத்த எல்லாரும் கூச்சல் போட்டு இறங்கு ஒன்று கத்திருக்கலாம்ல. எல்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க, எல்லாம் சும்மா இருந்துட்டாங்க. எல்லா மனிதர்களும் இருக்கிற மாதிரி அவங்களும் இருக்கிறாங்க. அந்த ஆளு நினைச்சே செஞ்சு விட்டாரு. குத்துபாவெல்லாம் ஓதி முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் தொழுகை கத்தபா கபல சலா தொழுகைக்கு முன்னாடி குத்துபாவெல்லாம் ஓதி முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சவன சொல்றேன், அவர் அபூ சயீத் சொல்றாரு, கையர்த்தும் அட பாவிகளா, எல்லாத்தையும் மாத்தி விட்டீங்களா பாவிகளா அவர் கேட்கிறாரு. எல்லாத்தையும் மாத்தி விட்டீங்களா, இப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சு அப்படின்னு அவர் நொந்து போய் கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அந்த மர்வான் சொல்றாரு, அபா சயீத் கذب ما تعلمون, நீ தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு சட்டம் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அதெல்லாம் இப்ப பேசாத, சுன்னத்தை பின்பற்ற மாட்டாங்கிறான். அவ்வளவு தைரியமா இருந்தாரு மர்வான்கிற ஆளு. அதெல்லாம் பழைய கதைப்பாது, இது வேற புது கதை, இது புது சட்டத்தை நாங்க உண்டாக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான் அந்த ஆளு. அப்ப அந்த அபூ சயீத் சண்டை போடுறார், ஒரு ஆள் தான் சண்டையே போடுறார். மா ஆலமு வல்லாஹி கைருன் மிம்மால ஆலமு, நான் அறிந்து வைத்திருக்கிற சுன்னத்து இருக்கிற, நான் அறிந்து வைத்திருக்காத இந்த பிதாத்தை விட இது சிறந்தது, நான் சொல்றேன் கரெக்ட் அப்படிங்கிறாரு. உடனே அவர் மர்வான் என்ன பண்றாரு, கார் ஒன்னு இடைஞ்சலா இருக்காமா, TN 9614 Fiat, கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சிருங்க. அப்ப மர்வான் விளக்கம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னு கேட்டா, முன்னாடி குத்துபா இல்ல எனக்கும் தெரியும், அவர் சொன்னாந்தாள் உன்னை செஞ்சு முடிச்சுட்டு பின்னாடி தான் குத்துபா ஓதணும் எனக்கும் தெரியும். பின்னாடி குத்துபா ஒரு நாள் எந்திரிச்சு ஓடி போயிடுறீல, எவன் கேட்கறீங்க, முன்னாடினா தொழுவமா போக மாட்டீர்ல, தொழுகை பின்னாடி இருக்கிற காரணத்தினால முன்னாடி நான் பயான் பண்ணேன்னா எல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. தொழுது முடிச்சுட்டு பயான் பண்ணா தொழுதா முடிச்சாச்சுன்னு போயிருந்தீங்க நீங்க வாட்டுக்கு. குத்துபாவுக்கு யாரும் இருக்கிறது இல்ல, அதுக்காக நான் மாத்திக்கிட்டேங்கிறாரு, வேணும்னே மாத்தினேங்கிறாரு. இது புகாரில 956வது ஹதீஸ்ல இந்த சம்பவம் மொத்தமாக இடம்பெற்றிருக்கிறது. இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, இப்படி எத்தனையோ அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சஹாபாக்கள் வாழும் பொழுது சுன்னத்துக்கு மாற்றமா நடைமுறைப்படுத்தி இருப்பார்கள். அது அந்த காலத்தில் நடைமுறையா இருந்திருக்கும். அப்ப அதையும் நம்ம செய்ய முடியுமா? இதுல தெரிஞ்சு போச்சு ஒண்ணு, அபூ சயீதுங்கிற ஒரு ஆள் அப்ஜெக்ஷன் பண்ண காரணத்தினால இப்படி ஒரு சுன்னத்துக்கு மாற்றமா நடந்து இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ஜெக்ஷன் இவர் பண்ணாம எத்தனை விஷயங்கள், இவர் இல்லாத சபையா இருக்கும், எத்தனை விஷயங்கள் அந்த மதீனாவுல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்ந்த பூமியிலேயே இந்த கூத்து நடக்கிறது, சுன்னத்துக்கு மாற்றமா நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகல, 25-30 வருஷம் தான் ஆயிருக்கிறது. இந்த 20-35-40 வருஷம் ஆயிருக்கிறது. இந்த 40 வருஷத்துக்குள்ளே இவ்வளவு சமாச்சாரம் நடக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து உடனே மாற்றப்படுகிறது. அப்ப எப்படி நம்ம சஹாபாக்கள் காலத்துல இருந்துச்சு, அந்த காலத்துல இருந்துச்சு, சலப சாலிஹீன்கள் காலத்துல இருந்துச்சு, சலப சாலிஹீன் காலத்துல ஏன் விட்டாங்க? ஒரு ஆள் தான் அப்ஜெக்ஷன் பண்ணாரு, மீதி பேர்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணி இறங்குறியா இல்லையாடான்னு சொல்லி எல்லாம் எந்திரிச்சு என்ன இருக்கு, எல்லாம் எந்திரிச்சு சுன்னத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டி இப்ப கீழே இறங்குறே இல்லையாடா அப்படின்னு இறங்கிருப்பானே இல்லையா இருந்தாலும் மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருந்தாங்கன்னா, அவன் மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, சுன்னத்து இதான்னு தெரியுது, ஒரு மனுஷனோட சுட்டி காட்டுறாரு, சப்போர்ட் 1000 பேர் எந்திரிச்சிருக்கலாம், அவன் நினைச்சு செஞ்சு முடிச்சிருக்கிறான். எந்த காலத்துல? சிறந்த சமுதாயம் வாழ்ந்த காலத்துல. அப்ப நமக்கு எது பாதுகாப்பு? சஹாபாக்கள் செஞ்சாங்கிறது பாதுகாப்பு கிடையாது. செஞ்சிருப்பாங்க, நிர்பந்தத்துக்கு பயந்துகிட்டு செஞ்சிருப்பாங்க, இப்படி ஜெயில போட்டுவான் பயந்து செஞ்சிருப்பாங்க, தலையை கொடுங்கோல் மன்னனா இருந்திருப்பான், தலையை சீவிட்டா என்ன பண்றதுன்னு பேசாம இருந்திருப்பாங்க. அந்த சமுதாயத்தில் ஒரு பழக்கத்துக்கு வந்திருக்கும். அப்ப நம்ம என்ன பார்க்கணும், சஹாபாக்கள் காலத்துல இருந்துச்சா தாபீன் காலத்துல இருந்துச்சான்னு கேட்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா செஞ்சாங்களா கேள்விதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு ரெக்கார்ட் இருக்குதா? அதை சஹாபாக்கள் அவ்வளவு பேர் அமல்படுத்தாவிட்டால் நமக்கு கவலை இல்லை, நாம அமல்படுத்தணும். தாபீன்கள் அவ்வளவு பேர் அமல்படுத்தாவிட்டால் நம்ம அமல்படுத்தி ஆகணும். இந்த அமல்படுத்தல அவ்வளவு பேர் அமல்படுத்தல இல்லைங்க. ஒரு மதீனாவில் நடந்து முடிஞ்சிருச்சுல, தொழுகைக்கு முந்தி குத்பா நடந்துச்சா இல்லையா பெருநாளைக்கு? சுன்னத்துக்கு மாற்றம் தானே, எந்த மதுஹப்லயும் அப்படி சொல்லப்படலையே.
எந்த மதுஹப்லயும் இப்படி சட்டம் இருக்குதா? பெருநாள் தொழுகைக்கு வந்து குத்பாவை முதல்ல ஓதணும், பின்னாடி தொழணும் இருக்குதா? இல்ல. அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிற இந்த ஒரு சுன்னத் அந்த சமுதாயத்தில் சஹாபாக்களை வைத்துக் கொண்டே மீறப்பட்டுச்சு. அப்ப நம்ம என்ன விளங்கணும்? நமக்கு பாதுகாப்பு, பேணுதல், ஈமானுக்கு, அமலுக்கு பாதுகாப்பு எங்க இருக்குன்னு கேட்டா குர்ஆன்லயும் அதைத்தான் அல்லாஹ் பாதுகாக்க பொறுப்பேற்றுக் கொண்டான். வேற எந்த மனிதனுடைய நடவடிக்கை அல்லாஹ் பாதுகாக்க பொறுப்பேற்றுக் கொள்ளல. இந்த திக்ரை இன்னானஹு நஸல்ன திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த அறிவுரையை, இந்த போதனையை நாம் தான் இறக்கினோம், நாம் அதை பாதுகாப்போம். அல்லாஹ் எதை இறக்கி வச்சானோ அதைத்தான் அவன் பாதுகாப்பானே தவிர மனிதர்கள் அவங்கவுங்களா உண்டாக்குனதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது நமக்கு தேவையும் கிடையாது. அதனால நம்ம சஹாபாக்கள் அத்தனை பேர் நட்சத்திரங்கள்ங்கிற மாதிரி யாவெல்லாம் எடுத்துக்கொண்டு நம்ம போயிடக்கூடாது. இந்த மாதிரி எவ்வளவு சம்பவங்கள்ல சஹாபாக்கள் சுட்டி காட்டப்படாமல் அவங்க காலத்துல சில தப்பு நடந்திருக்கும், தப்புன்னு சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்களுக்கு பயந்துட்டு வாய மூடிட்டு இருப்பாங்க. சில குடும்பம் எமர்ஜென்சி நேரத்தில் யாராவது வாய திறந்தாங்களா? இந்திரா காந்தியோட எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனம் பண்ணியிருந்த காலத்துல யாராச்சும் வாய திறந்தாங்களா? ஏத்து யாராவது பேசினானா? பத்திரிகையில எழுதுனானா? அப்படியான ஒரு ஆட்சி, கடுமையான ஒரு ஆட்சி இருக்கக்கூடிய நேரத்தில் பலவீனமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் பேசாம இருந்துக்குருவாங்க. சக்தி இருந்தா எதிர்ப்பாங்க. அதெல்லாம் மிஞ்சின அளவுக்கு வலிமை மிக்க ஒரு கொடுங்கோன்மையாக இருந்தால் பேசாம வாய மூடிக்கிட்டு இருந்துக்குருவாங்க. வாய மூடிக்கிட்டு இருந்த காரணத்தினால் ஒரு விதத்தை அந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கும். சஹாபாக்கள்லாம் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அதெல்லாம் அன்னைக்கு தப்புன்னு சுட்டி காட்டிருக்க மாட்டார்கள். அப்படி கேட்க முடியுமா? ஹதீஸ் இருக்குதா இல்லையா கேள்விதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருஷ காலம் பெருநாள் தொழுகை தொழுதிருக்கிறார்கள். 20 பெருநாள் தொழுகை தொழுதிருக்கிறார்கள். 2 பெருநாள் வருஷத்துக்கு. அந்த 20 பெருநாள் தொழுகையில எல்லா பெருநாள் தொழுகையிலையும் முதல்ல தொழுக, அப்புறம் குத்துபா தான் டாபிக். அதுதான் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறார்கள். அதை நம்ம செஞ்சுட்டு போயிடணும். இது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அப்ப இதை விளங்குறோம். அதே மாதிரி இப்ப மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டே முழுமையாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு மார்க்கம் முழுமையாகிவிட்டது. அவங்க காலத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் என்ன விதமான மாறுதல் ஏற்பட்டாலும் அவங்க கொண்டு வந்து சட்டம் மாறக்கூடாது. அதான சட்டமா இருக்குது. இப்ப உதாரணமா பிரயாணத்தில் நம்ம போறோம். பிரயாணத்தில் 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுகிறோம் இல்லையா? இப்ப நம்ம காலத்து பிரயாணம் அந்த காலத்து பிரயாணம் ஒன்னா? கண்டிப்பா இல்ல. அந்த காலத்து பிரயாணம்னா விழுப்புரம் போறதுக்கு 4 நாள் உங்களுக்கு தேவைப்படும். அந்த காலத்தில் மெட்ராஸ்ல விழுப்புரம் போறதா இருந்தால் ஒரு 4 நாளைக்கு என்ன செய்வாங்க? ஒட்டகத்தில் ஏறிக்கிட்டு சவுக்கு சவுக்கு 15 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு போவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, மறுபடியும் 25 கிலோமீட்டர் போவாங்க. இப்படி ஒரு 4 நாள் தேவைப்படும். நம்ம இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ண முடியுமா? அந்த காலத்து பிரயாணம் கஷ்டமா இருந்துச்சு, அதுக்காக சலுகை கொடுத்தார்கள். இப்ப அப்படியா பிரயாணம்? இன்னைக்கு சென்னையில ஏறி உட்காந்து நாகர்கோயிலுக்கு போய் சேர்ந்து விடலாம். 12 மணி நேரத்தில் சேரலாம், 15 மணி நேரத்தில் சேரலாம். ட்ரெயின்ல வைகையில போனா 6 மணி நேரத்தில் திருச்சிக்கு போகலாம். இப்படிலாம் பேச முடியுமா? எப்படி போனாலும் பிரயாணம் தான். பிரயாணத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த சலுகை நீங்கள் ஒட்டகம் காராகவோ ஹெலிகாப்டரோ மாறினதுனால எல்லாம் சட்டம் மாறாது. பிரயாணத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த சலுகை. நீங்க ஹெலிகாப்டர்ல போய் இறங்கிருங்க, உங்களுக்கு அதான் சலுகை. இங்க இருந்து ஏறுறீங்க 2 மணி நேரம், 1 மணி நேரத்தில் மதுரையில் போய் இறங்கிட்டீங்க, உங்களுக்கு 2 ரக்காத் தான். இப்ப என்ன பேசக்கூடாது? அந்த காலம் அது வேற பிரயாணம், இது வேற பிரயாணம். அது அந்த காலத்துக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் தூதரா வந்தா அப்படி பேசலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலத்துக்கும் தூதர். இந்த ஹெலிகாப்டர் வரும்போது அல்லாஹ்வுக்கு தெரியும், இந்த காரு ரயில்லாம் கண்டுபிடிக்கப்படும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிருப்பான்? கஷ்டமான பிரயாணமா இருந்தால் ஒரு வார்த்தையை சேர்த்திருப்பான். அவன் சேர்க்கல. பிரயாணத்தில் இருந்தால் என்று சொல்வதற்கு பதிலாக அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை போட்டிருப்பான்ல, சிரமமான பிரயாணமாக இருந்தால்னு போட்டா ஓவர் ஆயிரும். அது சிரமம் இல்லாத பிரயாணம். இது அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேணும்னா என்ன பண்றான்? பிரயாணத்துக்கு சலுகைன்ட்டான். அப்ப நம்ம ஒரு சட்டம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து விட்டது என்று சொன்னால் அதுல நம்மளா புதுசு வியாக்கியானங்களை கொடுத்து கொண்டு அது அந்த காலத்துக்கு உள்ளது இந்த காலத்துக்கு தேவையில்லை சொல்லக்கூடாது. எல்லா காலத்துக்கும் அதான் சட்டம். அப்படிதான் விளங்கி கொள்ள வேண்டும். ஆனால் சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா காலத்துக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை மாத்தினா பரவாயில்லைங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுடைய உள்ளுணர்வு சொல்லுது. சில நேரங்கள்ல நம்ம கூட சொல்ல மாட்டேங்கிறோம். சஹாபாக்கள் சில பேருடைய உள்ளுணர்வு அந்த மாதிரிலாம் சொல்லி இருக்குது. எப்படி சொல்லுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சொன்னார்கள், பெண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வர்றது அனுமதி இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆண்கள் எப்படி தொழுகைக்கு 5 வேளை தொழுகைக்கு வருகிறார்களோ அது மாதிரி பெண்களும் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். இதுக்கு நிறைய சான்று இருக்கிறது. பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் என்பதற்கு 125க்கு மேற்பட்ட சம்பவங்களை நமக்கு சொல்ல முடியும். சுபுஹ் தொழுகைக்கு வருவார்கள், தொழுது விட்டு செல்வார்கள், இருட்டின் காரணமாக அவங்க யார் என்று அறியப்பட மாட்டார்கள் பெண்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருப்பார்கள். தொழுது முடிச்சோன்னா ஆம்பளை எல்லாம் அப்படி உட்காருங்க, பெண்கள்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப பெண்கள் வந்திருக்காங்க அதுல இருந்து விளங்குது. அப்படியான சம்பவங்களை பார்க்கிறோம். அதே மாதிரி முன்னாடி ஒருத்தர் சின்ன பையனை பிடிச்சி இமாமாக்கி விட்டாங்க. அவருடைய ஆண்களுக்கெல்லாம் Dress கம்மியா இருந்த ஒரு காலம். இந்த மாதிரி சட்டை வேட்டி அதுக்கு உள்ளுக்கு ஜட்டி பனியெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. சும்மா ஒரு துண்டு சுத்திக்கிட்டு தொழுகிட்டு இருப்பாங்க. பின்னாடி பெண்கள் தொழுவாங்கன்னு வைங்களேன். ஆம்பளைங்க குனிகிறது போக்குறதெல்லாம் பெண்களுக்கு சில விகாரமா இவ்வளவுதான் துணியே இருக்கு. அவர் குனிவாரு, பெண்கள் பின்னாடி எழுந்திருச்சாங்கன்னா கொஞ்சம் ஒரு விகாரமா இருக்கும்.
அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன கட்டளை போட்டாங்க? பெண்களை நீங்கள் தொழுகையில் இருக்கும் பொழுது சஜிதாவுல முடிச்சு அல்லாஹ் அக்பர் எந்திரிச்சிடாதீங்க, நீங்க கொஞ்சம் லேட்டா எந்திரிங்க. ஆம்பளை எல்லாம் அப்படி அத்தையாத்திரத்துல உட்கார்ந்த பிறகு நீங்க எந்திரிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க. பின்னாடி இருந்து அவங்க முன்னாடி ஆம்பளைல ஒரு விகாரமா பாத்துருக்கோம். ட்ரெஸ் இல்ல, ஒழுங்கான ட்ரெஸ் இருந்தா இந்த காலத்துக்கு தேவையில்லை. அந்த காலத்துல ஆண்கள் அணிந்திருந்த ட்ரெஸ் பின்னாடி உள்ள ஆளுக்கு பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அளவுக்கு தான் வறுமையின் காரணமாக, பற்றாக்குறையின் காரணமாக அப்படி நடந்து கொண்டார்கள். அப்ப இதெல்லாம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அனுமதி என்பதற்கு இதெல்லாம் பெரிய சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் வேகமா பெருசா தொழு வைக்கணும்னு வருவேன், ஒரு குழந்தையோட அழுக சத்தம் கேட்டுரும், உடனே தொழுகையை சுருக்கிடுவேன். என்னடா இந்த குழந்தைய தாய் கூட்டு வந்திருக்கா பள்ளிவாசலுக்கு, அந்த குழந்தை அழுகும்போது தாயுடைய மனசு பாதிக்கப்படும், அந்த அம்மாவுடைய மனசு பாதிக்க கூடாது என்பதற்காக வேண்டி நீட்டி தொழ வேண்டும் என்று வந்த நான் சுருக்கமாக அந்த தொழுகையை தொழுது விடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி எல்லாம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு ஏராளமான ஆதாரங்களும் சான்றுகளும் நமக்கு காண கிடைக்கிறது. இதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா கட்டளை போடுறாங்க, லா தம்னு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பள்ளிவாசலுக்கு பெண்கள் வருவார்கள் என்றால் நீங்க தடுக்கக்கூடாது. தடுக்கக்கூடாது என்று என்பது கணவன்மார்களுக்கு பொருந்தும், ஜமாத் நிர்வாகிகளுக்கு பொருந்தும், ஊர் தலைவர்களுக்கு பொருந்தும், ஆட்சியாளர்களுக்கு பொருந்தும். எவனும் தடுக்கக்கூடாது. மனைவியை புருஷன் தடுக்கக்கூடாது, தாயை மகன் தடுக்கக்கூடாது, மகளை தந்தை தடுக்கக்கூடாது, பள்ளிவாசல் நிர்வாகிகள் வரக்கூடிய மக்களை தடுக்கக்கூடாது, பெண்கள் பள்ளிக்கு வருவதை தடுக்க எவருக்கும் அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். தடுத்திருக்கும் பொழுது எப்படி தடுக்க, அதாவது தடுக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். பெண்கள் பள்ளிக்கு வர்றதை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. இதுல பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மனைவி பள்ளிவாசலுக்கு போற பிடிக்கல, நீ போகக்கூடாதுங்கிறார். போகக்கூடாதுன்னு அவர் நேரடியா சொல்லாம அதை சூசகமா சில ஆட்கள்கிட்ட இந்த பொம்பளை சொன்னா கேட்க மாதிரி பள்ளிவாசல் போயிட்டு இருக்குது இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு, அவரு தன் மனைவி போறதை பத்தி சில ஆட்கள்கிட்ட விமர்சனம் பண்றாரு. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அது விமர்சனம் பண்ண கூடாது. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கும் பொழுது விமர்சனம் பண்ண கூடாது. அப்ப இந்த உமர் ரலியல்லாஹு மனைவி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இஷா தொழுகைக்கும் சுபஹ் தொழுகைக்கும் பள்ளிவாசல்ல வந்து ஜமாத்தோட தொழுகிட்டு இருப்பாங்க. அந்த அம்மாவை பார்த்து சில பேர் கேட்கறாங்க, உமருடைய மனைவி அவர்களே, நீங்க இந்த மாதிரி வந்து பள்ளிவாசல் கரெக்டா வந்துடுறீங்களா, தொழுகைக்கு வந்துடுறீங்க, உங்க கணவருக்கு இது பிடிக்காத, நீங்க ஏன் வர்றீங்க? அவர் பிடிக்காம இருந்திருப்பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எது பிடிக்கணும்னு சொன்னாங்களோ அது அவருக்கு பிடிக்காம இருந்திருக்கு, உமருக்கு பிடிக்காம இருந்திருக்கு. பாருங்களேன், நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க, நீங்க எதுக்கு வர்றீங்க, உங்க கணவருக்கு பிடிக்காதுல அப்படி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, லீம தஹுருஜீன வகத் தஅலமீன அன்ன உமர யக்ரஹு தாலிக, உமர் வந்து இதை வெறுப்பார் என்று தெரிந்து கொண்ட நீங்க எதுக்காக வேண்டி ஜமாத்து பள்ளிவாசலுக்கு வர்றீங்க? பள்ளிவாசலுக்கு வர பிடிக்காதவர், இந்த வெளியே அலையிற ஒரு உடன்படாத ஒருத்தர். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏன் நீங்க வர்றீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, பிடிக்காட்டி என்ன தடுக்கணுமா பார்ப்போம். அந்த அம்மா பாருங்க, பிடிக்கலன்னா தடுக்கணுமா பார்ப்போம், அவரு போகலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. ஏன் தடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, எப்படி தடுப்பாரு? தடுக்காதீங்க ரசூலுல்லாஹ் சொல்லிக்கும் தடுத்துருவாரு, விடுவானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கும் பொழுது அதை மீறிக்கிட்டு அவரை தடுத்தாருன்னா நான் விடுவேனா அப்படின்னு அந்த அம்மா ஒரு போல்ட்டா சொல்லுது. அப்ப தடுத்து பார்த்திருக்காருன்னு விளங்குது, இவங்க போல்ட்டா ஃபைட் பண்ணிருக்காங்கன்னு விளங்குது. தடுத்து பார்க்கட்டும், நான் கேட்க மாட்டேனே, ரசூலுல்லாஹ் தடுக்க கூடாதுன்னு சொன்ன விஷயத்தை இவர் இப்படி தடுப்பாரு என் புருஷன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு மனைவி சொன்னார்கள்ங்கிற ஹதீஸ் வந்து புகாரில 900 ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறது. எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்க கூடாதுங்கிறாங்க, உமருக்கு அது பிடிக்கலன்னு வருது. இப்ப நீங்க என்ன எல்லாத்தையும் இப்ப யாரை பின்பற்ற போறீங்க? இப்ப உமருக்கு பிடிக்கவில்லைங்கிறத பின்பற்றிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நாட்டில் என்ன பண்ணிவிட்டீங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் தடுக்க கூடாதுங்கிறதுக்கு ஓரம் கட்டிவிட்டு அஸ்ஹாபி கண்ணுச்சும் எடுத்துக்கிட்டீங்க. சஹாபாக்கள் நட்சத்திரம் போன்றவர்கள், அதனால என்ன செய்வோம், பொம்பளை எல்லாம் வரட்டா விடாத, பொம்பளைல பள்ளிவாசல் அனுமதிக்காத எல்லாம் ஆக்கிட்டீங்களா இல்லையா? யாரை பின்பற்றீங்க நீங்க? இப்ப இதுதான் பின்பற்றீங்க. அதே மாதிரி வந்து ஆயிஷா நாயகி அவங்களும் சொல்றாங்க, புகாரில 869 ஹதீஸ். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப இருந்தாங்கன்னு வைங்க, பொம்பளை வந்து தடுத்திருப்பாங்க. அவர் சொல்றா, அந்த காலத்து பெண்கள் ஒழுங்கா இருந்தாங்க, அந்த காலத்து பெண்களுக்காக தான் ரசூல் அனுமதிச்சாங்க. இப்ப மட்டும் ரசூல்லா இருந்தாங்கன்னு வைங்க, ஒரு பொம்பளை பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது தடுத்திருப்பாங்கன்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இந்த ஆர்குமெண்ட் சரியா? ஆயிஷா நாயுடு இந்த ஆர்குமெண்ட் சரியா? அல்ல மறந்தவனா? இந்த மாதிரி நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியாதா? பெண்கள் எல்லாம் அப்படி போயிருவாங்கன்னு இருக்குமே. ஆனால் இது யாருடைய மார்க்கம்? ரசூலுல்லாஹ் சொந்தமா கண்டுபிடிச்ச மார்க்கமா? ஆராய்ச்சி பண்ணி ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்சிக்கிட்ட மார்க்கமா இது? அல்லாஹ் கொடுத்த மார்க்கம். அல்லாஹ் கொடுத்த மார்க்கமா இருக்கும்போது பெண்கள் அப்படி நடப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ரசூலுல்லாஹ் காலத்து பெண்களை விட ஆயிஷா நாயகி காலத்து பெண்கள் கொஞ்சம் அட்வான்ஸா போயிருப்பாங்க. அட்வான்ஸ் இதுல கெட்ட செயல் அட்வான்ஸா போயிருப்பாங்க, நல்லதுல அட்வான்ஸ் ஆக முடியாது, சஹாபாக்களை மிஞ்ச முடியாது நல்ல காரியங்கள் செய்வதில். தப்புல கொஞ்சம் அட்வான்ஸா போயிருப்பாங்க, அடுத்த தலைமுறை அதை விட அட்வான்ஸா போகும், அடுத்த தலைமுறை அதை விட அட்வான்ஸா. இது அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல.
அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று இருக்குமையானால் அல்லாஹ்வுடைய ரசூலை தடுத்திருப்பாங்க. இந்த காலத்துக்கு மட்டும்தான் இது, இது அடுத்த காலத்துக்கு இல்லைன்னு சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு வார்த்தை சேர்த்து சொல்ல வேண்டியான, பெண்களே நீங்க எல்லாம் பள்ளிக்கு வாங்க, உங்களை அனுமதிக்கிறேன், இது உங்களுக்கு மட்டும்தான், என் மௌத்துக்கு பிறகு கிடையாது அப்படி சொல்லிருக்கலாம்ல. அல்ல ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு இதெல்லாம் மாற்றப்பட்டு விடும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் திங்க் பண்ணாத விஷயத்தை ஆயிஷா நாயகி எப்படி திங்க் பண்ணுவாங்க? அப்படின்னா அல்லாஹ் ரசூல்லா சொந்தமா கையில மடியில போட்டு கண்டுபிடிச்ச மார்க்கமா இது? ரசூல்லா என்ற ஒரு மனிதன் என்ற முறையில் ரசூல்லா கண்டுபிடிச்சிருந்தால் அவர்களுக்கு 100 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு தெரியாம இருந்திருக்கலாம். இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். பெண்களை தடுக்க கூடாது ரசூல்லா சொன்னார்களே, அதுவும் அல்லாஹ் சொல்லி சொன்னதுதான். உள்ளத்தில் அல்லாஹ் போட்ட செய்தி அது. குர்ஆன்ல வேண்டாம் இல்லாம இருக்கலாம், அவருடைய உள்ளத்தில் போட்ட செய்தியை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப சொல்றாங்க, லவ் அதரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஹதஸ நிஸா, இன்றைக்கு பெண்கள் புதிதாக செய்கிற காரியங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருப்பார்களே ஆனால் லமனாஹுன்ன, அவங்கள வந்து தடுத்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாயகி. கண்டிப்பா ரசூலை தடுத்திருக்க மாட்டாங்க, இன்னைக்கு இருந்தா கூட தடுக்க மாட்டாங்க. ஆயிஷா நாயகி சொல்ல மறுக்க வேண்டும். ஏன் மறுக்கணும்? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். ஆயிஷா நாயகி காலத்தை விடுங்க, இந்த 2004 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு மெட்ராஸுக்கு வந்தார்களே ஆனால் ஏன்டா தடுத்தீங்கன்னு கேட்பாங்களே தவிர பெண்களை தடுக்க மாட்டார்கள். அவங்க கொண்டு வந்த மார்க்கம் கியாமத் நாள் வரைக்கும் உள்ளது. காலங்கள் மாறுற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த சட்டம் மாறாது. அந்த சட்டம் வந்து கற்பனையா உண்டாக்கப்பட்ட சட்டம் இல்ல, அல்லாஹ்வுடைய வஹி மூலமாக உண்டாக்கப்பட்ட சட்டம். இப்ப ஆயிஷா நாயகி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சரியா புரிய முடியுமா? இவங்க புரியக்கூடாது, நமக்கே தெரியுது. அந்த காலத்துக்கு உள்ளது இது, இந்த காலத்துக்கு உள்ளது இப்படிலாம் புரியுற தப்பு நம்ம வச்சிருக்கிறோம். அறிவு கொழுந்து ஆயிஷா லேசப்பட்டாள் ஆயிஷா நாயகி, அவங்க அறிவு நம்ம நிக்க முடியுமா? பெரிய அறிவாளி ஆயிஷா நாயகி அவர்கள் வந்து பயங்கரமான சார்பு இருக்கிற இந்த உம்மத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய 2-3 சார்பான அறிவாளிகளை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா ஆயிஷா நாயகி அதுல ஒரு ஆளா இருப்பாங்க. 2-3 பேர்ல ஒரு ஆளா இருப்பாங்க. சஹாபாக்கள்ல டோட்டல் சமுதாயத்துல பெரிய அறிவாளிகள் ஒரு பட்டியலை போட்டு தேர்ந்தெடுத்தோம்னா இவங்க ஒரு இடத்துல நிப்பாங்க, முக்கியமான ஒரு இடத்துல அவங்களுக்கு இடம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆயிஷா நாயகி எதையுமே கரெக்டா புரிவாங்க. சின்ன டிஃபரெண்ட், சின்ன நுணுக்கமான வித்தியாசத்தை கூட அறிந்து கொள்வார்கள். நுணுக்கமா நமக்கெல்லாம் வழங்காது, சின்ன ஒரு பாயிண்ட் அவுட் எடுத்து பிடிச்சிருவாங்க, இது மாதமா சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிஷா நாயகிக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துல கரெக்டா சிந்திக்கல, எல்லாத்திலும் கரெக்டா அவங்களுடைய சிந்தனை நம்ம குறை சொல்லல. என்னத்தை தான் பெரிய சிந்தனைகளா இருந்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு 90% நல்லா சிந்திப்பார்னு அர்த்தமே தவிர 100% சிந்திப்பார்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ஆள் பெரிய அறிவாளிங்க நீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு 90% அர்த்தம். 100% யாரா சொல்ல இயலுமா? எந்த அறிவாளியா சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. ஆயிஷா நாயகி வந்து மத்தவங்க 75 ஆயிஷா நாயகி 90 இருப்பாங்க, மத்தவங்க 50 ஆயிஷா நாயகி வந்து ஒரு 65 இருப்பாங்க. அப்படி எடுத்துக்கிறோமே தவிர அவங்களுடைய இந்த திங்கிங்ல தப்பு வந்திருக்கா இல்லையா? அதனால சஹாபாக்கள் காலத்தில் நடந்துருச்சு, அப்படியே நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைச்ச கூடாது, பேசக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்களுடைய சாதாரணமா இப்ப வச்சுக்கிறோமே ஒரு சின்ன ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், இது உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். என்ன விஷயம்? ஒரு மனிதன் வந்து நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் ஒருத்தன் உங்கள்ட்ட சொல்றான், உடனே நீங்க நம்பி ஆகணும். உள்ளத்தில் ஒளிஞ்சு நீங்க பார்க்க இயலாது, சொல்லுதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட முனாஃபிக்குகள் கலந்துருந்தாங்க. நல்லா தெரியும் சந்தர்ப்பவாதிகள், அல்ல அறிவிச்சு கொடுத்தால் இவங்க சந்தர்ப்பவாதி ரசூலுல்லாஹ் கொண்டா தெரியும். வெளிப்படையா சொல்றதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அவன் சொல்றான் நான் இஸ்லாத்தில் இருக்கிறாங்கன்னா அவ்வளவுதான், ஏத்துக்கிற வேண்டியதான். அப்ப சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, முனாஃபிக்குகள் தொழுகைக்கு வந்து இதா காமு இல ஸலாத்து காமு குஸாலா, பள்ளியாசல் வந்து தொழு வர்றாங்க, முனாஃபிக்குகள் சோம்பலா நிக்கிறாங்கங்கறான். தொழுவலா வந்துடுறாங்க, ஆனா நம்பிக்கை இல்லாத காரணத்துல என்ன பண்றான்? சோம்பலாக நிக்கிறான் என்றெல்லாம் வருகிறது. அப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்லி தருதுன்னு கேட்டா, உள்ளத்தில் உள்ளதை உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாது. எவன் கரெக்டான பர்ஃபெக்ட் முஸ்லீம், எவன் நடிக்கிற முஸ்லீம் உங்களுக்கு தீர்ப்பளிக்க இயலுமா? பரம்பரையா இருக்கிறவன் குப்பையா இருப்பான், நேத்து வந்தவன் நல்லவனா இருப்பான். இது நம்ம டிசைட் பண்ண இயலுமா? அப்ப நம்ம இது சாதாரண ஒரு மேட்ரு, இது சாதாரண மேட்ரு. அவன் காசுக்கு வந்திருந்தாலும் சரி, பணத்துக்கு வந்திருந்தாலும் சரி, நடிக்க வந்திருந்தாலும் சரி, உழவு பார்க்க வந்திருந்தாலும் சரி, அதெல்லாம் இருந்தாலும் உனக்கு தேவை கிடையாது. வர்றேங்கிறான், இஸ்லாத்து வர்றேங்கிறானா, நம்புறேன்னு மட்டும் சொல்றானா, நமக்கு சொல்ல மட்டும் தான் நமக்கு தெரியும். உள்ளத்தோடு நமக்கு தேவை கிடையாது. யாரு வேண்டாலும் இங்க வரலாம். உலகத்துல எந்த இதுவும் கிடையாது. இஸ்லாத்துக்கு வந்து எஜமான் யாரும் கிடையாது, அவங்கவுங்களா சேர்ந்து இன்டர்நெட் மாதிரி தான். இன்டர்நெட்டுக்கு எவனா முதலாளி இருக்கிறானா? எவனும் முதலாளி கிடையாது, நம்மளுமா சேர்ந்துக்கிற வேண்டியதான். யாரும் நம்மளை சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இஸ்லாத்தில் ஒருத்தன் சேர்வதாக இருந்தால் அவனாகவே சேர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் வெளிப்படையாக சொல்வதை நம்பிவிட வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய கொள்கை. உள்ளத்துல உள்ளதை பத்தி பேசணும்னா நம்ம அல்லாஹ் ஆயிரும். நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் இதை பண்ணல. ரசூல் நாட்டே வந்து ஏமாத்தி முனாஃபிக் இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து டபுள் கேம். அந்த காலத்துல முனாஃபிக் இருந்த ஆபத்து. ஏன்னா எதிரிகள் சண்டைக்கு ரெடியா இருந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி 2 வருஷம் போடுறவங்க இருந்தான்னு வைங்க, காட்டி கொடுத்து பெரிய உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டு போயிடும். அப்படிப்பட்ட காலத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பார்த்தாங்க?
வாயில சொல்றானா அதோட முடிச்சு. போட்டு துருவி 6000 வேலை நம்ம கிடையாது, அது அவன் பாத்துக்கிறோம். அவன் நடிக்கிறதுக்கு வந்தா ஏன் அப்படி இஸ்லாம் இப்படி பிராங்கா விட்டு தெரியும். அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. எவன்கிட்ட கொள்கை தப்பா இருக்குதோ, கிட்ட கொள்கையா இருக்குதோ, அவன் தான் போட்டு வடிச்சுக்கிட்டு இருக்கணும். அவன் நடிக்கிறதுக்கு வந்தாலும் இந்த இஸ்லாம் அவனை மாத்தும், நெசமா மாத்தும். நடிக்கவே வரட்டுமே, 3 மாசம் வந்து என்ன தொழுகை, அற்புதம், என்ன வணக்கம், என்ன இபாதத்து, என்ன மக்கள், என்ன ஒரு அழகான மார்க்கம், என்ன ஒரு கொள்கை, எவ்வளவு சூப்பரா இருக்கு, அது மாத்தி விடும்ல அவனை. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணல, இதை ஃபில்டர் பண்ண வேலை அவங்க எடுத்துக்கிறவே இல்லை. நான் மனுஷனை ஃபில்டர் பண்ணுவேன், நல்லவன் கிட்ட தேர்ந்தெடுக்க போறேன், இதெல்லாம் நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் ஒரு சம்பவத்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் இப்னு வலீதுங்கிற ஒரு சஹாபி, பெரிய வீரர், மாவீரர். அந்த காலித் இப்னு வலீது என்றவருடைய தலைமையில பனு ஜுதைமாங்கிற ஒரு கூட்டத்தினருக்கு எதிராக ஒரு படை, அவங்க சில சிலுமிசம் பண்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் அறிவிக்கப்படுது. யுத்தத்துக்கு வந்து படை எடுத்து போயிட்டார். யுத்தம் நடக்குது. பனு ஜுதைமாங்கிற கூட்டத்தினருக்கும் காலித் இப்னு வலீத் தலைமையில் இருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும் பொழுது ஓரளவுக்கு கை முஸ்லீம்களுடைய இடத்துல போய் வாங்கிடுச்சு. அந்த என்ன பண்ணாங்க, நாங்க வந்து யுத்தத்துக்கு வரல பாட்டாங்க. யாரு அந்த எதிர்பார்த்து என்ன செஞ்சாங்க, யுத்தத்துக்கு வரல, நாங்கள் அஸ்லம்னான்ட்டாங்க. நாங்க இஸ்லாத்துல உங்களோட சேர்ந்துடுறோம், நாங்கள் முஸ்லீம் ஆயிடுறோம், எங்களோட நீங்க சண்டைக்கு வரக்கூடாது, நாங்கள் உங்களை சேர்ந்துக்கிறோம் சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, காலித் இப்னு வலீது, இவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு நடிக்கிறாங்க. யுத்தத்தில் நடக்குதுங்க, இது யுத்த காலத்துல. நீங்களும் அப்படித்தான் நினைப்பீங்க, நான் யுத்த காலத்தை அப்படிதான் நினைப்போம். அவர் நினைச்சு விட்டார். இதுல இந்த நேரத்தில் வாழை பார்த்துட்டு அவர் யுத்தத்தில் அங்கிட்டு அறுவலை நிப்பாட்டிக்கிட்டு கை தாழ்ந்து போன உடனே நாங்க உங்க பக்கம் சேர்ந்துக்கிறோம்னா சண்டைக்கு வராமல் போதே இருந்திருக்கானே. ரெண்டு களத்தில் நிப்பாட்டி அடிச்சு ரெட்டியா நிக்கக்கூடிய நேரத்தில், கை ஓங்கக்கூடிய நேரத்தில், இல்ல நாங்க வந்து நாங்க முஸ்லீம் ஆயிட்டோம், இது எதுக்கு சொல்றாங்கன்னு நமக்கு படுது. இது வந்து கண்டிப்பா உயிரை காப்பாத்துறதுக்கு செய்யற மாதிரி தான் நமக்கு படுது இல்லையா? அப்படி உங்களுக்கு பட்ட மாதிரி சஹாபாக்களுக்கு படுது. யாருக்கு படுது? காலித் இப்னு வலீதுக்கே படுது. அவர் என்ன பண்ணிவிட்டார் தெரியுமா, போட்டாடி ஒண்ணு கைது பண்ணி இல்லாட்டி போட்டு சீவு தலையை சீவுட்டார். அதுக்கப்புறம் அஸ்லம் நாடு சொன்ன ஆட்களும் வெட்டப்படுறாங்க, தப்பிச்சு ஒரு ஆளுக்கு ஓடுறாங்க. கடைசி வரைக்கும் விடலை. இவர் நினைச்சது நினைச்சிட்டாரு, ஒரு யுத்தத்தில் வந்து எதிர்த்து வரக்கூடியவர்களை நோக்கி எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுமோ அந்த மாதிரி நடவடிக்கைகள், தப்பிச்சு ஓடக்கூடியவர்கள் விஷயத்தில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படுமோ அந்த மாதிரி நடவடிக்கைகளை முழுசா நினைச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, துளுவ யூசியர்லாம் வருது, அதாவது கொல்லவும் செஞ்சாரு, கைதும் பண்ணார். கையில மாட்டினால கொல்லவும் செஞ்சாரு, தப்பிச்சு ஓடுறவனை பிடிச்சு கைது பண்ணவும் செஞ்சாரு. எல்லாம் பண்ணிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து நேற்று வருது இந்த மாதிரி நடந்த சம்பவம். குதிச்சுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வேலை பண்ணிட்டு, என்ன வேலை பண்ணிட்டு வந்து நிக்கிற? உடனே அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அப்ரா இலைக்க மிம்மா சனா காலித். யா அல்லாஹ், இந்த காலித் செய்த காரியத்திலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். இது நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் உள்ளது இல்ல அல்லாஹ், இவர் செஞ்சதுக்கு நான் பொறுப்பு இல்ல, நீ அவரை பிடிச்சு கேட்டாங்க. காலிது செய்த இந்த செயலை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். என்ன அர்த்தம்? இது உன் வேலை கிடையாது. சொல்லிட்டான வாயினால விட்டுறணும். அப்ப சொல்லிட்டா விட்டுறணும் என்ற ஒரு சாதாரண ஒரு விஷயம் 2 தடவை சொல்ல எச்சரிக்கை பண்றாங்க. இது புகாரில 4339, 7189 ஆகிய ஹதீஸ்கள்ல இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இதே மாதிரி சம்பவம் உசாமாங்கிறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரொம்ப அன்புக்கு பாத்திரமான ஒருவர். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஸெய்துங்கிறவர் எடுத்து வளர்த்தாங்க. ஸெய்துங்கிறவர் வளர்ப்பு மகன், முகமதுடைய மகன் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. ஸெய்துங்கிறவர் எடுத்து ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்க. அவருக்கு ஊர் பூரா என்ன பேரு? ஸெய்து இப்னு முகமதுடைய மகன் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செஞ்சான், உத்தரவு போட்டு வளர்ப்பு மகன் என்பது இஸ்லாத்துல கிடையாது, பெத்தாத்தான் புள்ள. பெறாதவர்கள் வந்து ஒருத்தனை தந்தை என்று சொல்வதோ அவர் தன்னுடைய மகன் என்று சொல்வதோ அது மார்க்கத்தில் கிடையாது என்று தடுக்கப்பட்டு விட்ட பிறகு அந்த மாதிரி சொல்வதை விட்டுட்டாங்க. அந்த ஸெய்துடைய மகன் தான் உசாமா. அந்த மகன்கிற உறவு தான் விட்டு போச்சே தவிர ஸெய்து மேல ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம். எடுத்து வளர்த்திருக்காங்க. என்ன இருந்தாலும் சின்ன வயசு 30 வருஷம் 40 வருஷம் ஒருத்தனை வளர்த்தோம்னு சொன்னா மகன் சொல்றதை விட விட்டுலாமே தவிர அந்த அன்பு பாசம் போகுமா? அது போவாது. அவர் பெற்ற புள்ள உசாமா இருக்கார் பாருங்க, அதனால உசாமா மேல ரொம்ப பிரியம். உசாமாவை சொல்லும்போது ஹிப்பு ரசூலில்லான்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ரொம்ப அன்புக்குரியவர். தங்களுடைய பேரப்புள்ள ஹசன் ஹுசைனை எப்படி நேசிப்பார்களோ அதே மாதிரி உசாமாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பார்கள். எந்த அளவுக்கு உசாமா வந்து அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அன்புக்கு பாத்திரமானவராக இருந்தார்னு சொன்னா, ஒரு மஹ்சூமியா என்ற உயர் குலத்தில் ஒரு பெண்மணி வந்து திருடிவிட்டாங்க. இந்த உசாமாவுடைய சிறப்புக்காக சொல்றேன். உயர்ந்த ஜாதிக்காரங்க அவங்க. திருநா இஸ்லாத்துல இருந்து கையை வெட்டணும். ரசூலுல்லாஹ்ட்ட கேஸ் வந்துருச்சு. உடனே என்ன பண்றாங்க, அந்த கோத்தரத்தாரெல்லாம் நம்ம உயர்ந்த குலமா இருக்கிறோம், நம்ம குலத்து பொம்பளை திருடி பிடிச்சி அவங்க கையை வெட்டினா நம்ம குலத்துக்கு கேவலமா போச்சே,
வேற ஏதாவது கொஞ்சம் லேசா தண்டனை மாற்றி சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்போமேன்னு மசூரா பண்றாங்க. ஆலோசனை பண்ணும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க, அம்மா யார் சொன்னாலும் ரசூலுல்லாஹ் கேட்க போறது இல்ல, உசாமா சொன்னா கேட்பாங்க. அப்ப உசாமாக்கு எவ்வளவு இடம் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இடம் இருந்தா அவங்க ஆலோசனை பண்ணி யாரை தீர்மானிக்கிறாங்க, உசாமா விட்டுன்னு பேச விடுவோம் ரசூலுல்லாஹ்ட்ட. அவர் போய் பேசினா அவர் சொன்னதுக்காக ரசூலுல்லாஹ் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அது நடக்காது. எவ்வளவுதான் விருப்பமானவராக இருந்தாலும் சட்டம் தான் யாருக்கும் விளைய மாட்டாங்க. உடனே உசாமா வந்து இந்த மாதிரி பண்ண உடனே மெம்பர்ல மக்களை கூட்ட எல்லாரையும் விளையாடுறாங்களா எல்லாரும், அல்லாஹ்வுடைய சட்டத்தில் ரெக்கமெண்ட் பண்ண வர்றீங்களா? அப்ப உங்களுக்கு முந்தின பனி இஸ்ராயேல் சமுதாயம் எதனால் அழிந்து போனார்கள் என்று சொன்னால், சிறந்தவர்கள் தப்பு செய்தா அவங்களை விட்டு போடுறது, ஏப்ப சாப்ப அப்பாவி இருப்பானே அவன் தப்பு பண்ண அவனை மட்டும் தண்டிக்கிறது, இதனால நாசமா போயிட்டீங்க. அது இங்க கிடையாது, நம்மகிட்ட நடக்காது. எவன் சொன்னாலும் திருநா கையை வெட்டுவேன், என் மகள் பாத்திமா திருநாள் வெட்டுவேன். இந்த பாத்திமா மகசூமியா பாத்திமா மட்டும் வெட்ட மாட்டேன், என் மகள் முகமதுடைய மகள் பாத்திமா திருநாளும் அவரது கையை நான் வெட்டுவேன் அப்படின்னு மக்கள் மத்தியில் டிக்ளேர் பண்றாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, உசாமா அவ்வளவு அன்புக்கு பாத்திரமானவர். அவரை ஒரு படைக்கு அனுப்புறாங்க, அங்க யுத்தம் நடக்கிறது, அதுல இவங்க ஜெயிச்சிடுறாங்க. உசாமாவுடைய படை ஜெயிச்சிருது, அந்த எதிரிகள் படை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய படை வந்து தோல்வி அடைஞ்சிருது. தோல்வி அடைஞ்சவன என்ன பண்றோம்னு கேட்டா, ஒரு ஆளை வந்து போர்க்களத்துல வசமா மாற்றாரு. போர்ன வெட்ட தானே செய்வாங்க. வெட்ட போகும்போது அந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, கால லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றார். வெட்டுறது போகும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்கு அல்லாஹ் யாரும் இல்லைன்றார். இப்ப எப்படி வெட்டுறது? இந்த ஆள் என்ன பண்றாரு, உசாமா உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு சொல்றான், வெட்டு அப்படின்றார். வெட்டிவிட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன உடனே உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நடிக்கலாம் அந்த ஆளு, விடாத இந்த வெட்டி விட்டார். வெட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விஷயம் தெரியுது. தெரிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா உசாமா கத்தல்தஹு பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன பிறகு எப்படி வெட்டுவேன்? வணக்கத்திற்கு அல்லாஹ்வை சொல்லிவிட்டான்ல, போய் உனக்கு எப்படி தெரியாது? வாயினால சொல்லிட்டாரே இல்லையா அந்த ஆளு, எப்படி நீ வெட்டுவ அப்படிங்கிறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, கான முத்தாதீதன், அவன் உயிரை காத்துக்கிறதுக்காக சொன்னான், நெசமா சொல்லல. சொல்றா பதில் உசாமா சொல்றாரு, அது உயிர் தற்காப்புக்காக சொன்னது, உள்ளத்திலிருந்து சொன்னது இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபமாஸால யுகர்ரிருஹா ஹத்தா தமன்னைது அன்னி லம் அகுன் அஸ்லம்து கப்ல தாலிகல்யோ. இத திருப்பி ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, நீ எப்படி வெட்டுவ இதை கேக்குறாங்க. இந்த வார்த்தை ஒரு தடவை சொல்லல, அது எப்படிப்பா ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன எப்படி வெட்டுவ? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன வெட்டி விடுவியா? இப்படியே திருப்பி பல வார்த்தைகளை போட்டு திருப்பி ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். அப்ப நான் நினைத்தேன், உசாமா சொல்றாரு, அப்ப நான் நினைத்தேன், பேசாம இன்னைக்கு வந்து இஸ்லாத்துல சேர்ந்துக்கலாம் போல இருக்க. இதுக்கு முந்தைய இஸ்லாத்துல சேராம இருந்தோம்ல, இந்த திட்டுக்கு இந்த கேள்விக்கு நம்ம ஆளா இருக்க மாட்டோமே. இன்னைக்கு வந்து பேசாம இஸ்லாத்துல சேர்ந்து இதுவரை இஸ்லாத்துல இல்லாம இருந்து இன்றைக்கு இஸ்லாத்தை நம்ம தள்ளி இருக்க கூடாதா? இவ்வளவு பெரிய கண்டம் நமக்கு வந்திருக்காதே என்று நான் நினைத்து நொந்து போற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கண்டிச்சார்கள் என்று புகாரியில 4269 6872 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, சஹாபாக்களா இருந்தாலும் இதெல்லாம் உள்ளத்துல உள்ளதை நம்ம பார்க்க முடியாது, வெளிப்படையானதை ஏற்றுக்கொள்ளணும் சொல்றாங்க. இது சின்ன ஒரு மேட், இது கூட உங்களுக்கு தெரியாம இருந்தது. அவங்க வாட்டுக்கு வெட்டி உயிரை காலி பண்ணிட்டாங்க பாருங்களேன். உயிரை காலி பண்ற விஷயத்துல எவ்வளவு கவனம் இருக்கணும். இது வந்து நியாயம் கிடையாதுல. இந்த மாதிரி சொல்லிவிட்டார்களே ஆனால் அசமும் இன்னி திமாங்கிறாங்க. யுத்தத்திற்கு களத்துல போய் நின்று கொண்டு அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டார்களே ஆனால், போர்க்களமா இருந்தாலும் சரி, அசமும் இன்னி திமாகும், என்னிடமிருந்து தங்கள் உயிரை அவர்கள் காத்துக் கொண்டார்கள். ஹிசாபுகும் அல்லா, விசாரணை அல்லாட்டு இருக்கு. நடித்திருந்தார்களே ஆனால் அது அவன் பார்த்துக்கிறான், ஏன் வேலை அது கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிக்ளேர் பண்ணி இருந்தும், இது நமக்கெல்லாம் தெரிஞ்சு இருந்தும் கூட அவர்களுக்கு இது தெரியல. இந்த மெசேஜ் அவங்களுக்கு போய் சென்றடையல. இது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அதுதான் சொல்றோம், சஹாபாக்கள்லாம் நட்சத்திரத்தை அதெல்லாம் தேவையே கிடையாது. இன்னொன்னு சொல்லுவாங்க, சஹாபாக்கள்லாம் நட்சத்திரம் போன்றவர்கள் சொல்றாங்க இல்லையா, அவங்க சொன்னதான் பின்பற்றுவோம்னு சொல்றவங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்மளை விட சஹாபாக்கள் இருக்காங்களே, புரிந்து கொள்வதில், வஹி இறங்குற காலத்தில் இருந்தாங்கல்ல, புரிந்து கொள்வதில் சிந்திக்கிறதுல ரொம்ப கூடுதலா இருந்தாங்க. அவங்க மாதிரி நீ வந்து சிந்திக்க இயலுமா? அவங்க மாதிரி உன்னால ஆராய்ச்சி பண்ண இயலுமா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிவிட்டு இப்ப புது ஃபத்வாக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். புதுசா இந்த சலஃபி மதம் உண்டாக்கி வைத்துக் கொண்டு புது ஃபத்வாக்கள் கொடுக்கப்பட என்ன ஃபத்வா தெரியுமா? அதாவது நம்ம ஒரு விளக்கம், குர்ஆன்ல இருந்து ஒரு விளக்கம் சொல்றோம். அந்த விளக்கத்தை எப்ப சொல்ல வேண்டும் என்றால், யாராவது ஒரு சஹாபி சொல்லி தான் இருந்தா தான் சொல்லணுமா. ஒரு சஹாபி சொல்லாத ஒரு விளக்கமா இருந்துச்சுன்னு வைங்க, ஏற்றுக்கொள்ள கூடாது.
சஹாபிக்கு தெரியாத ஒன்று உலகத்தில் யாருக்கும் தெரியாது. இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு ஒரு ஆர்குமெண்டை மக்கள் மத்தியில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சரியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடைசி ஹஜ்ஜில் இதுக்கு தான் மண்டல ஒரேடி அடிக்கிறாங்க. கடைசி ஹஜ்ஜில் இறுதி பேருரையில அந்த 23 வருஷத்தினுடைய மொத்த வாழ்க்கையில போதித்த போதனைகளுடைய சாராம்சத்தை சாறு பிழிந்து அதை ஜூஸ் மாதிரி எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்கறாங்க. இறுதி பேருரையில அந்த பேருரை எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு சொன்னாங்க, பல்லிகு அன்னி, என்னிடம் நான் சொன்ன அந்த செய்தி எல்லாத்தையுமே சொல்லிவிடுங்க. நீங்க உங்களுக்கு கஷ்டப்பட்டு உங்களை உருவாக்கி இருக்கிறேன், 23 வருஷம் சொன்ன செய்தி இந்த ஆளுக்கு வச்சுக்க, இது உனக்கு உள்ளது அல்ல, இதை உலகத்துக்கெல்லாம் சொல்ல வேண்டிய உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், நீங்கள் நான் சொன்ன செய்தியை கொண்டு போய் அடுத்தவருக்கு சொல்கிறீர்கள். சொல்கிற உங்களை விட நீங்கள் யாருக்கு சொன்னீர்களோ அவர் இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்வார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொல்லிட்ட செய்தியை இதனுடைய தத்துவம் கூட உனக்கு விளங்காம இருக்கிற சமயத்தில் சஹாபாக்களை நீங்க போய் அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்க, உங்களை விட அவங்க நல்லா புரிஞ்சுக்கிற கூடும். உங்களை விட பிந்தி வர்றவங்க என்ன செய்வாங்களாம், அடுத்த ஜெனரேஷன் நல்லா புரிஞ்சுக்கணுமா, அடுத்த ஜெனரேஷன் அது நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் நல்லா புரிஞ்சுக்கிறோங்கிறாங்க. அதான் எதார்த்தமும் கூட. இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டு அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்குது. இதுகளையோட ஒப்பிட்டு பார்த்து அந்த சஹாபாக்கள் எந்த ஆயத்தை வழங்கியிருப்பாங்களா, எந்த ஒரு வசனத்தையாவது இவ்வளவு அழகான இந்த சயின்ஸையா இந்த குர்ஆன் சொல்லுன்னு வழங்கியிருப்பாங்களா? வழங்கியிருக்க இயலாது. ஏன்னா இல்ல, இந்த சயின்ஸ் வரவில்லை. அவங்க காலத்தில் என்ன வழங்கி வச்சிருந்தாங்களோ அப்படிதான் புரிஞ்சிருப்பார்கள். எதை வழங்கியிருப்பாங்க, தொழுவது நோன்பு வைக்கிற அதை வேணா கரெக்டா வழங்கியிருப்பாங்க. அது கூட வழங்க நம்ம சொல்லிவிட்டோம். இந்த 3 நாள் வரையில உங்களுக்கு நினைஞ்சிருக்கு. அது கூட நிறைய விஷயத்தை தொழுகை பத்தி சரியா கவட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டு இருக்காங்க, தொடைக்குள்ள கை வச்சுட்டு இருக்காங்க, அது வழங்கவில்லை. குர்ஆன்ல 2 சூரா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அது வழங்கவில்லை. அதுவும் வழங்காம இருந்திருக்கிறாங்க. அது இப்படி வழங்கினா கூட இந்த இபாதத் தான் அது பொருந்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்றாங்க, இவங்களுடைய சித்தான பொய்ங்கிறாங்க. இப்ப நம்ம இவங்க சொல்றது நம்ம கேட்கிறதா, ரசூலுல்லாஹ் சொல்றது கேட்கிறதா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நம்மளே விளங்குறோம்னு வைங்களேங்க, நம்ம இந்த அடுத்த தலைமுறைக்கு ஒரு செய்தி விட்டுட்டு போறோம், நம்மளை விட அவன் நல்லா வழங்குவான். தெரிஞ்சுக்கிறங்க, நம்ம எது நல்லா வழங்கிருக்கோம் நினைக்கிறோமோ நமக்கு அடுத்து வர தலைமுறை இருக்கானே இருக்கு பேர் அழகான இப்படி விளங்குறதுக்கு போல அப்படி விளக்கிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லுவானா இல்லையா? அவன் காலத்துல சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படும். உதாரணமா அவன் பிறவனுடைய உடலை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உன்னுடைய உடலை நம்ம பாதுகாத்து வச்சிருப்போம், பிந்தி வர்றவங்களுக்கு அத்தாட்சியா இருக்கும்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இது சஹாபாக்கள் என்ன விளங்கியிருப்பாங்க? என்ன உங்களுக்கு விளங்க? என்னமோ எல்லாம் சொல்றான், காயப்பாம வச்சுப்பாம ஒண்ணு விளங்கி இருக்காது, அவங்களுக்கு என்னமே புரிஞ்சிருக்காது. இப்ப நம்ம காலத்துல ஒன்ன பாடி எடுத்துட்டான், இந்த பனிப்பொழிவுகளுக்கு அடியில் இருந்து ஒரு உடலை எடுத்து அது அந்த ஆய்வுலாம் பண்ணி கார்பன் டெஸ்ட் எல்லாம் எடுத்து இது இந்த நூற்றாண்டுல உள்ளதுதான், இவன் தான் அப்படி சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன வழங்குறோம், அந்த ஆயத்தை இந்த கரெக்டா பாதுகாத்து வச்சிருக்கானே, அந்த காலத்துல எடுத்து வெளியே விட்டுருந்தானே அழிச்சிருப்பாங்க. எந்த காலத்துல மனிதன் பாதுகாக்கிற அளவுக்கு அந்த நாலேஜ் பெருகிடுச்சோ அந்த காலத்துக்கு வெளியே தள்ளுறான்ல, அது வரைக்கும் அவன் பாதுகாத்து வச்சிருக்கான் அந்த உடலை. அன்னைக்கு சஹாபாக்கள் காலத்துக்கு இந்த உடல் தூக்கி போட்டான்னு வைங்களேன், அடுத்த நாள் கருவாடை போயிடும். பாதுகாக்க இயலுமா? நம்ம காலத்துக்கு வெளியே போட்டானா பாதுகாத்துருவோம், அதுக்குள்ள கெமிக்கல் ரசாயனம் மொத்த போக்குவரத்து எல்லாம் இருக்குது. அப்ப எந்த காலத்துல மனிதன் அவனே பாதுகாத்துக் கொள்வான், அது வரைக்கும் அவன் பாதுகாக்கிறான். எப்ப நீங்க பாதுகாத்துக்கிறீங்க நிலை வருதோ இந்த எடுத்துக்கிறான்ல, திருவண்ண உடலை தூக்கி போட்டு நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம், மியூசியத்தில் வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க எகிப்துல. அப்ப இப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அதனால சஹாபாக்கள் மரியாதைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள். அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுக்கு மறுமையில் கிடைக்கிற பரிசுகள், அவர்களுடைய சின்னஞ்சிறிய காரியத்திற்கும் அல்லாஹ் பெருசா அள்ளி கொடுக்கக்கூடிய கிஃப்ட், பெரிய பாக்கியங்கள், அவங்களுடைய தவறுகளுக்கு அட்வான்ஸா அல்லாஹ் கொடுத்த மன்னிப்புகள், அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து நீங்க என்னதான் தலகுப்புறன் என்று வணங்கினாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்கிற மறுமையில் கிடைக்கிற அந்தஸ்தை நீங்களோ நானோ யாருமோ இந்த கியாமத் நாள் வரைக்கும் வரை யாரும் அடைந்து விட முடியாது என்று நாங்கள் நம்ப வேண்டும். அதை நம்புகிறோம். சஹாபாக்கள் அப்படி மதிக்கிறோம். அவங்க செஞ்ச 10 காசு தர்மமும் நம்ம செய்யற 1 லட்சம் ரூபாய் தர்மமும் சமம் கிடையாது, அது வேற இது வேற அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நம்புகிறோம். சஹாபாக்களுடைய மதிப்புல ஒரு கடுகளவு கூட நம்ம மாசு மறு வைக்கவில்லை, அப்படி நம்ம மதிக்கிறோம். என்ன நம்ம சொல்ல வர்றோம் என்று கேட்டால், அவர்கள் மனிதர்களாக இருந்தார்கள். நீங்க சிறவ தவறுகள் அவர்கள் பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. அவங்களோட தப்பு செஞ்சா எல்லாம் மன்னிக்குவாங்க, எல்லாரும் தப்பு செஞ்சிடக்கூடாது. ஒரு கடையில ஒரு பெத்த மகனை வேலைக்கு வச்சிருக்கான், வேலை செஞ்சுட்டு இருக்கான், ஒரு வேலைக்காரனும் வேலை செய்யறான். மகன் செய்யற தப்ப முதலாளி மன்னிச்சிருவான். முதலாளியுடைய மகன் அந்த கடையில் இருக்கிறாங்க, நீங்களும் இந்த கடையில் வேலை செய்யறீங்க. இப்ப அவன் மகன் செய்யற தப்புகள்லாம் தட்டுட்டு வச்சுக்கிட்டே கடையில் வச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நீங்க செய்யலுமா? மௌனம் மட்டும் செய்யறாருல அப்படி கேட்க இயலுமா? அவனு செய்யறாரு, நீ என்ன செய்யணும்? நீ வேலைக்காரனா நீ நடந்துட்டு போகணுமே தவிர அந்த மகனுக்கு செஞ்ச மாதிரி உனக்கும் செய்வான்னு எதிர்பார்க்க இயலாது. அப்படி இருக்கா இல்லையா?
இந்த மாதிரியான அடிப்படையில் சஹாபாக்கள், அதுக்கான சஹாபாக்களை மகன் நினைச்சுக்க கூடாது. அல்லாஹ் வந்து இந்த வைக்கிற இடத்தை வந்து டிஃபரெண்டா வச்சிருக்கான். அவங்களை என்னமோ அவங்களுடைய அந்த மக்களை தேர்ந்தெடுத்து கொண்டான். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்ப்பதற்கு, வஹியை பாதுகாப்பதற்கு, வஹியை எழுதுவதற்கு, தீனை பாதுகாப்பதற்கு, அதற்காக யுத்தம் செய்வதற்கு, தைரியமா களத்தில் நிற்பதற்கு, எல்லாத்துக்கும் அந்த மக்களை தேர்ந்தெடுத்து கொண்டான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து ரலியல்லாஹு அன்ஹும் சொல்லிவிட்டான். அவர்களே எல்லாம் பொருந்தி கொண்டான். அவங்களை நம்ம குற்றம் சுமத்தவில்லை, குற்றவாளி கொண்டு நிறுத்தல. நாம பின்பற்ற வேண்டுமா? அதான் பாயிண்ட். இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய வரலாறுகளை நம்ம குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம். நம்ம யார முக்கியமான தலைவர், முக்கியமான ஒரு இது பெரியவர் நினைக்கிறோமோ அவர் குடும்பத்து பெண்களை பத்தி அவதூறு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நம்மளே யாரை பத்தி உயர்வா நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட உங்களுடைய குடும்பத்து பெண்களை பற்றி நம்ம பழி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எப்படிப்பட்டவங்க? நமக்கெல்லாம் தாய் மாதிரி. தாய் தான், தாய் மாதிரி என்ன தாய் தான். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா அப்படி வாசிக்கிறோம். அஸ்வாஜு உம்மஹாத்துஹும், அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் உங்களுக்கு தாயர்கள், அன்னையர்கள், தாய் தான். அதனால ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு உங்களை யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டான்ல. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்ட பிறகு விதவை ஆயிடுறாங்கல்ல, அவங்களை அடுத்து யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை. அந்த அளவுக்கு அவங்க வந்து உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுக்கு தாயா இருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்றால் நமக்கெல்லாம் தாய். அப்ப சஹாபாக்கள் ரொம்ப மரியாதைக்குரியவர்கள். அந்த ஆயிஷா நாயகியின் மீது பழி சுமத்தினாங்களா இல்லையா? அவதூறு சொன்னாங்களா இல்லையா? ஆயிஷா நாயகியின் மீது கதுபு என்ற பெயர்ல அவதூறு சொல்லியிருக்கிறார்கள். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக நிறைய அவதூறுகள் பரப்பப்பட்டிருக்கு. திருமறை குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா 24வது சூறாவுல, சூரத்து நூர்ல 11ல இருந்து 18 வரைக்கும் பாருங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி, இந்த ஆயிஷாவின் மீது அவதூறை சொன்னார்களே அவர்கள் உஸ்பத்தும் மின்கும், உங்களை சேர்ந்த ஒரு கூட்டம் தான், வெளியில உள்ளவன் சொல்லல. அல்லாஹ் சொல்றான் ஆயிஷாவின் மீது பழிய சுமத்தினவர்கள் யாரு? உஸ்பத்தும் மின்கும், உங்களை சேர்ந்த ஒரு கூட்டம் தான் சொல்லிவிட்டார்கள். லா தர்சபுஹு ஷர்ரல் லக்கும், அது தீங்கு என்று நீங்க நினைக்காதீர்கள், பல் ஹுவ கைருல் லக்கும், அதுல ஒரு நன்மை இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்மி, ஒவ்வொரு மனுஷனும் அவன் செஞ்ச பாவத்திற்கான தண்டனையை அடைந்தே தீர வேண்டும். வல்லதீ தவல்லா கிப்ரஹு, இதுல பெரும்பங்கு யார் வகித்தாரோ அவருக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லவ்லா இது சமயத்துமூஹு, இந்த அவதூறை நீங்கள் கேள்விப்பட்ட பொழுது லன்னல் மூமினூன வல் மூமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரா, நல்ல எண்ணம் வச்சிருக்க மாட்டீங்களாப்பா நீங்க? இப்படி 4 பேர் சொல்றாங்கறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியரை பத்தியே நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்களா? இது ஒரு அவதூறு, இது ஒரு பழி என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியை பற்றி, உங்களுடைய தாயை பற்றி எந்த ஆதாரமும் இல்லாமல் இப்படி சொல்கிறார்களே என்று சொல்லியிருக்க வேண்டாமா? இப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் என்ன செய்யறான்? 4 சாட்சியை கொண்டு வந்தாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன செய்யறான்? அடிச்சு கசையடி கொடுக்க சொல்லிவிட்டான். யாரெல்லாம் கசை? ஹஸ்ஸான் இப்னு சாபித் எல்லாம் கசையடி வாங்குறாரு. யார் அவரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டி புகழ்ந்து கவிதை எழுதியவர். எதிரிகள் ரசூலுல்லாஹ்வை திட்டும் பொழுதெல்லாம் அதே கவிதையில பதிலடி கொடுத்தவர். பெரிய சிறந்த கவிஞர், பெரிய அறிவாளி, மொழி அறிவு பெற்றவர். அந்த ஆளு இதுல ஒரு பங்கு வகிச்சிருக்கிறாரு. அவருக்கும் 80 கசையடி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் வளர்க்கப்பட்ட மிஸ்தக என்ற அவங்களுடைய ஊழியர் ஒன்று இருந்த அந்த மான் பரப்பிட்டு இருந்தாரு. அவருக்கு 80 கசையடி கொடுக்குறாங்க. ஆனா ஆயிஷா நாயகி அதெல்லாம் மறந்திருந்த ஹசானை கூப்பிட்டுக்கிட்டு அவருக்கு மரியாதை செலுத்துவாங்க 80 பிற்காலத்துல. ஏன் இந்த ஆளு தான் பெரிய குற்றவாளி நல்லா சொல்றாங்க, இவருக்கே நீங்க மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னவன அந்த ஆள் கண்பாவை தான் நல்லா பறிச்சு விட்டாங்கல்ல, அதுக்கு மேல என்ன தண்டனை வேணும், தொலைஞ்சிட்டு போறாரும்பாங்க ஆயிஷா நாயகி. அப்படிங்கிற சம்பவம் கூட புகாரியில வந்து 4146, 4758 இதுல எல்லாம் இருக்கிறது. மிஸ்டேக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்ததுங்கிறது 6679 இருக்கிறது. இது வந்து நீங்க செய்யல நான் செய்வோமா? நம்ம உம்மஹாத்துல் முஃமினீன் அந்த காலத்துல நம்ம இருந்தா நம்ம செஞ்சிருப்போமா? கற்பனை பண்ணி பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இப்படி சொல்லுவோம், சொல்லிவிட்டாங்களே. யார் சொல்லிவிட்டாங்க? நல்ல நெருக்கமானவர்கள். ஜிப்ரீல், அதான் எந்த அளவுக்கு கேட்டா, ஹஸ்ஸானே அவர்களுக்கு பதிலடி கொடு, உனக்கு ஜிப்ரீல் துணையா நிக்கிறாருங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு? எந்த ஹஸ்ஸானுடைய நாவில் ஜிப்ரீல் இருக்கிறார்னு சொன்னாங்களோ அந்த நாவில் இருந்து அவதூறும் இருக்கிறது. எந்த ஹஸ்ஸானுடைய நாவுல வந்து ஜிப்ரீல் இருந்து பதில் சொல்கிறார் ரசூலுல்லாஹ் ஸலாஹிச்சார்களோ அந்த நாக்கு தான் என்ன பண்ணுது? அவதூறையும் சொன்னது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவதூறையும் சொன்னது. எதுக்கு எல்லாம் சொல்றோம்? இப்படி எல்லாம் மனிதர்கள் மட்டும் அது பாதிக்கு நிறைய நடந்திருக்கும். நாம இதெல்லாம் தூக்கி எறிஞ்சுவிட்டு அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது பின்பற்றிட்டு போயிட வேண்டியதுதான். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஹதீஸ்ல உள்ள தத்துவத்தை இப்படி நிறைய போயிட்டு இருக்கலாம். ஒரு அஸ்ஹாபி கண்ணு ஜும்ல போயிட்டு இருந்தா சரியா வராது, அது நிறைய நூற்றுக்கணக்கில் போயிட்டு இருக்கும், அடுத்தடுத்து போக வேண்டியிருக்கு. இந்த ஹதீஸ்ல வந்து கருத்து தவறு என்பதை இது வரைக்கும் பார்த்துட்டோம். இதனுடைய அறிவிப்பாளர்களையும் பார்க்கணும்ல, அது கடைசியா சொல்றோம்னு சொல்லியிருக்கிறோம்.
இந்த ஹதீஸ் வந்து எங்கெல்லாம் வந்திருக்குன்னு கேட்டா, அதாவது அப்து இப்னு ஹுமைது என்ற ஒரு அறிஞர் வந்து ஒரு ஹதீஸ் நூல் எழுதியிருக்கார். முஸ்னத் அப்து இப்னு ஹுமைது என்று அதுக்கு பேர். அதுல வந்து இந்த ஹதீஸை அவர் பதிவு செய்கிறார். யார் பேர்ல பதிவு செய்கிறார்னு கேட்டா, ஹம்சா என்ற ஒருத்தர் சொல்வதாக அந்த நூலில் ஹம்சா நசீபி அவர் சொல்வதாக பதிவு செய்திருக்கிறார். அந்த ஹம்சாங்கிற ஆள் யாருன்னு கேட்டா, அவர் வந்து ரொம்ப பலவீனமான லைஃபுன் ஜித்தன், ரொம்ப பலவீனமான ஒரு ஆளு அப்படின்னு எல்லாருமே சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி தாரகுத்னிங்கிறவர் கூட இந்த ஹதீஸை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. ஜாபிர் என்ப ஜாபிர்னு சஹாபி ஜாபிர் இல்ல, வேற ஒரு ஜாபிர், அடுத்த தலைமுறையில் ஜாபிர். ஜாபிர் என்பவர் வழியாகவும் ஜமீல் என்பவர் வழியாகவும் தான் இது அறிவிக்கப்படுது. ரெண்டு பேருமே யாருன்னு தெரியாத ஆளுக்க. ஜாபிர்ங்கிறாங்க, யாருப்பா அவரு? ஜாபிர் தான், வேற யாரு? ஜாபிர் தான். ஜமீல் அறிவிக்கிறார், எந்த ஜமீல்? ஜமீல் தான். இப்படி இந்த மாதிரி ஆட்கள் வழியா அறிவிக்கப்படுகிறது. அதே மாதிரி பஸ்ஸார்ங்கிறவர் தன்னுடைய ஹதீஸ் நூலில் எழுதியிருக்கிறாரு. அதுல யார் அறிவிக்கிறார்னு கேட்டா, அப்துர் ரஹீம் இப்னு ஸைத் என்பவருடைய மகன் அப்துர் ரஹீம் என்பவர் அறிவிக்கிறாரு. இவரை பத்தி அறிஞர்கள்லாம் ஏகமானதா என்ன தீர்மானம் பண்றாங்கன்னா, அப்துர் ரஹீம் கஸாபுன், அப்துர் ரஹீம் பெரும் பொய்யன், பொய் சொல்றது பயங்கரமா, ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி பயங்கரமா பொய் சொல்லக்கூடிய ஆளு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முஸ்னது ஷிஹாப் என்ற நூல்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல யார் இடம்பெற்றிருக்கிறார்னு கேட்டா, ஜாஃபர் இப்னு அப்துல் வாஹித் அல் ஹாஷிமி அப்படிங்கிறவரை இடம்பெற்றிருக்கிறார். அவர் வழியாக இது பதிவு செய்யப்படுகிறது. ஒஹுவ கஸாபுன், அவனு பொய்யன். பொய்ய நூலா சேர்ந்து இந்த அஸ்ஹாபி கண்ணு உண்டாக்கி நம்மளை போட்டு சுத்துல விட்டுருக்காங்க. நமக்கு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றிட்டு போறதை விட்டுவிட்டு சஹாபாக்களை பின்பற்றுன்னு சொல்லி நம்மளை குழப்பி விட்டு அப்பதான் பிரிஞ்சு போவோம். நான் அபூபக்கர் பின்பற்றேன், நான் உமரை பின்பற்றேன், நான் உஸ்மானை பின்பற்றேன்னு போகலாமா இல்லையா? 20 ரக்காத்து இப்படி தொங்குறாங்களா இல்லையா? உமர் பேரை சொல்லிக்கிட்டு உஸ்மான் பேரை சொல்லிக்கிட்டு ரெண்டு பாங்க சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? நம்மளை குழப்பணும்ல. மார்க்கத்தை குழப்பறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பொய்யனும் சேர்ந்துக்கிட்டு இதை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அபூபக்கர் பஸ்ஸார் அவரே என்ன பண்றாருன்னா, ஹதீஸ் பதிவு செய்து விட்டு தன்னுடைய நூல்ல சொல்றாரு, ஹாதா ஹபருன் மக்லூபுன், இது பொய்யான செய்தி, மௌலூன் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, பாத்திலுன் தவறான செய்தின்னு சொல்லி அது தவறுக்கு எத்தனை அடைமொழி கொடுக்க முடியுமா அவ்வளவு அடைமொழி போட்டு அவர் போட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்படி எல்லாருமே ஹாஃபில் இப்னு ஹஜர் அவர்கள் தம்முடைய தல்ஹீஸுல் ஹபீர் என்ற நூல்ல இது எத்தனை ரூட்ல வருகிறதோ எல்லாத்திலையும் பொய்ய நூலும் பிராடுகார நூலும் வந்து பலவீனமானவர்கள் தான் அறிவிக்கிறாங்களே தவிர நல்லவர்கள் வழியாக இந்த செய்தி அறிவிக்கப்படல. அதனால அஸ்ஹாபி கன்னுஜூம், என் சஹாபாக்கெல்லாம் நட்சத்திரத்தை போன்றவர்கள் யாரை வேண்டுமானாலும் பின்பற்றலாம்னு சொல்றாங்க பாருங்க. அது முழுக்க முழுக்க கட்டுக்கதை. அது நமக்கு இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டலுக்கு எதிரானது. இது போக இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்குது. அதெல்லாம் இது தொடர்ச்சியா உள்ளதான். அது வேற செய்தி. குலஃபாய ராஷிதீன்களை பின்பற்றுங்க, புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. புது புது டைலாக் எல்லாம் வந்துட்டு இருக்கு. என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்க, குலஃபாய ராஷிதீன்களுடைய 4 கலீஃபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு 2 சுன்னத்து இஸ்லாத்துல இருக்குது என்ற மாதிரி எல்லாம் வாதம் வைக்கிறார்கள். அந்த வாதம் எந்த அளவுக்கு சரியானதா தவறானதா என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.